नमस्ते, वेलकम टू निफियोस ऑनलाइन हिंदी अकेडमी. ஸோ மத்தியமா பேப்பர் 2ல் வந்து உங்களுக்கு ரோமன் லெட்டர் 13ல் நிபந்த் கேட்பாங்க. ஸோ நிபந்த் அப்படின்றது என்னென்னா ஜென்ரல் எஸ்ஸே. அவங்க வந்து சம் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 டாபிக் கொடுத்து அதுலேருந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து உங்களை ஜென்ரல் எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து 10 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மத்தியமா பொறுத்தவரையில் உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நம்ம ஜென்ரலாக எழுதுகிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காய். गाय அப்படின்னா பசுமாடு. சரிங்களா, பசுமாடு. गाय एक पालतू जानवर है. ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, இப்போ ஜென்ரலாக நீங்களே திங்க் பண்ணுங்கள். ஸோ கவ் இஸ் அ டொமஸ்டிக் அனிமல், நம்ம வீட்டிலே வளர்க்கலாம். ரெண்டாவது நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடியது என்ன, பால் கிடைக்கும். ஸோ பால் வச்சு நம்ம தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வீட்டில் வந்து மாடு இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கோமாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பசுமாடை வந்து தெய்வமாக வணங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஹிந்துஸ் எல்லாருமே வந்து ஒரு காடாக வந்து பசுமாடை வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹிந்தியில் நரேட் பண்ண போகிறோம். ஓகே. இன்னொன்று ஜென்ரல் எஸ்ஸே அப்படின்றது இதில் இருக்கிறது தான் நீங்கள் எழுதணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு ஜென்ரலாக வேறு ஏதாவது விஷயம் இதில் ரிலேட்டடாக தெரியுது அப்படின்னா நீங்கள் அதையும் எழுதலாம். ஓகே. गाय एक पालतू जानवर है. பால்தூ ஜான்வர் அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல். ஸோ வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு அனிமல், விலங்கு. இன்னொரு திங், நான் இது வந்து உங்களுக்கு காந்திஜி கைடில் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கைடு இருக்குது, இல்லை நீங்கள் புக்கில் லிசன் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். எல்லாத்துலேயுமே கண்டென்ட் சிமிலராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கிட்டாலும் ஓகே, இல்லை புக்கில் லிசன் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. छोटे बच्चों को माँ के दूध के बाद गाय का दूध ही अधिक देते हैं. छोटे बच्चों அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு माँ के दूध के बाद, ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அப்புறமா பசுனுடைய பாலை தான் கொடுப்பாங்களா, பசும்பாலை தான் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. इसलिए गाय को गोमाता कहते हैं. அதனால் பசுமாடை என்னன்னு சொல்கிறாங்க, கோமாதா அப்படின்னு சொல்கிறாங்க. गाय के दूध से दही, मक्खन, घी आदि बनाते हैं. गाय के दूध से அப்படின்னா பசுனுடைய அந்த பால் மூலிமா நமக்கு என்னென்ன செய்ய முடியும், தஹி அப்படின்னா தயிர், மக்கன் அப்படின்னா பட்டர், घी அப்படின்னா நெய், இது எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியும். गाय के दूध से मिठाई भी बनाते हैं. ஸோ அந்த மில்க், கவுஸ் மில்கில் இருந்து ஸ்வீட் கூட செய்கிறாங்களாம். நமக்கு தெரிஞ்ச ஸ்வீட் என்ன, பால்கோவா. ஸோ பால்கோவாலாம் வந்து பார்த்திங்கன்னா மில்கில் இருந்தால் செய்வாங்க. गाय का दूध जल्दी हजम होने वाला व தாக்கத்வர் ஹோத்தா ஹே. गाय का दूध அதாவது கவுனோட மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஜல்தி அப்படின்னா சீக்கிரமாக, ஹசம் அப்படின்னா டைஜஷன், ஸோ சீக்கிரமாக செரிக்கக்கூடியது. அது மாத்திரம் இல்லாமல் தாக்கத்வர் அப்படின்னா ரொம்ப தெம்பானது. ஓகே, சீக்கிரம் டைஜஷனும் ஆகும், அதே சமயம் நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. गाय अधिकतर घास, फूस, भूसा, हरे पत्ते आदि खाती है. ஓகே, மாடு என்னென்ன சாப்பிடும், நமக்கு தெரிஞ்ச என்னென்ன சாப்பிடும், புல் சாப்பிடும், பின்னாக்கு சாப்பிடும், அப்புறம் இது வைக்கோல் சாப்பிடும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ காய் அதிகத்தர் அப்படின்னா, அதிகத்தர்னா அதிகமாக எதை சாப்பிடும்னா காஸ் அப்படின்னா புல், க்ரீன் கிராஸ். ஓகே. ஃபூஸ் அப்படின்னா பின்னாக்கு, பூசா அப்படின்னா இந்த வைக்கோல், சாடஸ்ட், அது எல்லாமே. ஸோ ஹரே பத்தி, அப்புறம் க்ரீன் லீவ்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து மாடு விரும்பி சாப்பிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பேரா. गाय के सिर पर 2 सिंग होते हैं. गाय के सिर அப்படின்னா அந்த பசுமாரோட தலையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கொம்பு இருக்கும், 2 கொம்பு இருக்கும். அந்த கொம்பு தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிங் அப்படின்னா கொம்பு. ஜின்சே வஹ அப்னா பச்சாவ் கர் சக்தி ஹே. ஸோ எதுக்கு வந்து மாடுக்கு கொம்பு இருக்குன்னா, தன்னை யாராவது தாக்க வராங்க அப்படின்னா தன்னோட கொம்பை வச்சு தான் அது வந்து தன்னை காப்பாற்றிக்கும். ஸோ அது வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, தன்னை வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கிறது தான் அந்த ஹார்ன்ஸ். इनके 4 थन होते हैं जिनसे दूध दुहते हैं. 4 थन அப்படின்னா அடர், மடி. ஓகே, பசுமாட்டோட அந்த மடி அப்படின்னா நம்ம பால் கறக்கிறோம் இல்லையா, அந்த இடம் அடர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஜிஸ்ஸே दूध दुहते हैं. ஸோ அங்கே இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குது, பால் வந்து கிடைக்குது. नेक्स्ट, गौ पुराण के अनुसार गाय में अनेक देवी देवताओं का निवास है. गौ पुराण அப்படின்னா பழைய லிட்ரேச்சர்ஸ். ஸோ அந்த புராணங்கள்லாம் வச்சு பார்க்குறச்ச நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, பசுமாடை வந்து தெய்வமாக வணங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவி தேவதாவும் கா நிவாஸ் ஹே. ஸோ அதாவது தெய்வமாக நம்ம கன்சிடர் பண்ணுற அளவுக்கு கன்சிடர் கிடையாது, தெய்வமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வழிபடுறோம்.
अतः हिंदू लोग गाय की पूजा भी करते हैं. अतः அதாவது அதனால் ஹிந்துஸ்லாம் இருக்காங்களா, ஹிந்துஸ் வந்து மாடுக்கு வந்து பூஜைலாம் செய்வாங்களாம். ஸோ அதான் சொல்கிறாங்க. பூஜை நம்ம வீட்லேயுமே வந்து மாட்டு பொங்கல்லாம் வந்துச்சுன்னா மாடுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஸோ மற்ற புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பசு மாடை தான் உள்ளே கூப்பிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மாடுக்கு பூஜைலாம் செய்வோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக ஃபிசா சலீமினுடைய நிஃபியோஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.